ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வாரம் மெகா ஆடிஷனுக்கு சூப்பரான ஒரு சின்ன ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் பார்க்கவே சின்னதா இருப்பாரு. ஒரு வாய்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு சில கண்ட்ரி எல்லாம் கூட ரீச் ஆயிட்டாரு. ஸோ திவினேஷ் அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் ஒரு சில இடத்துல கண் கலங்கிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்றதுக்கான அப்படின்ட்டாங்க இந்த வீடியோல இருக்க போகுது. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ, அதாவது சிங்கிங் அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் மெகா ஆடிஷன் வேற லெவலில் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா இப்போ 13 and 14 டிசம்பர் வந்து சூப்பராக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்டா ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது திவினேஷ் இவர் வந்து ஆல்ரெடி அதாவது சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 டைட்டில் வின்னர் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இந்த ஷோ பார்த்துருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இவருடைய ஹைலைட்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா பழைய பாடல்கள் இவரோட வாய்ஸ் வந்து கேட்கும்போது கண்டிப்பா வேற லெவலில் இருக்கும் அப்படி கூட சொல்லாங்க. அதாவது ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சாருக்கு வந்து ரொம்பவே ஒரு பிடிச்ச ஃபேவரட்டான பர்சன் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இவரை வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாருடைய கண்ணும் கட்டிட்டு ரொம்பவே சஸ்பென்ஸா வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து கொண்டு வந்தாங்க. இவரோட பாட் அண்ட் வாய்ஸை கேட்ட உடனே ஸ்ரீனிவாஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு இது கண்டிப்பா திவினேஷ் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களை பார்த்த உடனே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்து கண் கலங்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு திவினேஷ் வந்து இவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். குறிப்பா சொன்னோம்னா ஸ்ரீனிவாசன் சார், ஸ்வேதா மோகன் சார், அப்புறம் விஜய் பிரகாஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே இவர் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆட்டம் பாட்டம் பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. மெகா ஆடிஷனுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் ஒரு கெஸ்ட் அப்படின்னு சொன்னா திவினேஷ் தாராளமா சொல்லலாம். ஸோ திவினேஷ் எத்தனை பேருக்கு பிடிக்கும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.